உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. இடத்துல உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பெழுந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக உலக நார்வல் நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான நிலைமைகளை பார்ப்போம். போர் நிலைமைகள், பேச்சுவார்த்தைக்கான நிலைமைகள், அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக இப்பொழுது பெரிய ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கின்றது. என்னவென்றால், வெள்ள மாளிகை செய்தியாளர் இரவு விருந்தின் பொழுது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாகவும் அங்கே பெரிய ஒரு பரபரப்பான காட்சி காணப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அந்த விடயத்தை நாங்கள் முதலில் பார்த்துவிட்டு போர் தொடர்பான விடயங்களுக்கு செல்லலாம். இந்த வெள்ள மாளிகையில் நடந்த செய்தியாளர்களுக்கான இரவு விருந்தின் போது என்ன நடந்தது என்பதை கூறுவீர்களா? வெள்ளை மாளிகை அதிகாரிகள், ட்ரம்ப் உட்பட மூத்த அதிகாரிகள் ஒரு செரிமோனியல் டின்னர் என்று சொல்லி ஹில்டன் ஹோட்டலில் இடம்பெற்றிருந்தது. முதலாவது வந்த காணொளியில் அதில் ட்ரம்ப் அமர்ந்திருந்த மேசை அருகில் பல்வேறு அதிகாரிகள் விரைவாக ஓடியந்து அவரை அதிலிருந்து அவசரமாக வெளியேற்றியதாகவும், அவரை அதாவது மேசைக்கு கீழே குறிந்தவாறு செல்லுமாறுதான் கூட்டிக் கொண்டு அவரையும் அவரது மனைவியையும் கூட்டிக் கொண்டு சென்றதை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதே சமயம் ஏனைய மேசைகளில் இருந்த இப்ப மார்க்கோ ரூபியோ, அவரின் மனைவி, மற்றது ட்ரெஷரி செக்ரட்டரி எல்லோரும் மேசைக்கு கீழே பதுங்கியதையும் காணக்கூடியதாக இருந்தது. ஒரு துப்பாக்கி நபர் அந்த செக்யூரிட்டி அமெரிக்கா அந்த விடுதியின் பாதுகாப்பு அரணை உடைத்துக் கொண்டு உள்ளே வேகமாக ஓடியதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் ஓடும்போது துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார். அதில் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு குண்டு பாய்ந்திருக்கிறது. பிளட் ப்ரூஃப், அதாவது குண்டு துளைக்காத உடை அணிந்திருந்ததால் அவர் உயிர் தப்பி இருக்கின்றார். தாக்குதலாளி கலிபோர்னியாவை சேர்ந்த கோல் தோமஸ் அலன் என்று கூறப்படுகிறது. இவர் 31 வயதான தோமஸ் அலன் ஷாட்கன் என்ற துப்பாக்கியையும், பிஸ்டல் கை துப்பாக்கி மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. முதல் கட்ட விசாரணையில் அவர் தான் ட்ரம்பையும் ட்ரம்பின் உயர் மட்ட குழுவினரினையும் குறிவைத்து உள்ளே நுழைந்ததாக கூறியிருக்கின்றார். அதே சமயம் அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டிருந்தது. எல்லோரும் அங்கிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள். மிக அதிகளவான சிறப்பு படையினர் பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த விடுதிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது தொடர்பான ஊடக சந்திப்பும் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இப்ப ட்ரம்ப் மீதான தாக்குதல் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பென்சில்வேனியாவில் முதலில் இடம்பெற்ற தாக்குதல், அதில் அவர் காயமடைந்திருந்தார். அதற்கு பிறகு புளோரிடாவில் இருக்கின்ற அவரின் கோல்ஃப் கிளப்புக்கு உக்ரைனியை சேர்ந்த ஒருவர் சினைப்பர் துப்பாக்கியுடன் தயாராக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இது 3வது தாக்குதலாக இருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், நிச்சயமாக இவை அனைத்தும் மிகவும் எதிர்பாராதவை, ஆனால் இரகசிய சேவை மற்றும் சட்ட அமுலாக்கல் முறைமைகள் பாராட்டத்தக்க வகையில் செயற்பட்டதாகவும், பேச்சு சுதந்திரம் என்ற கருப்பொருளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக இன்று நாம் கூடியிருந்தோம். நமது இரு கட்சிகளின் பிரதிநிதிகள், பத்திரிகையாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் நோக்கத்துக்காக நடத்தப்பட்டது. ஒரு வகையில் அதுவே நடந்தது. அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒன்று திரண்டனர். ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது என்று அதனை விவரித்திருக்கின்றார். அதே சமயம் அதாவது அடையாளம் தெரியாத தாக்குதலாளி பாதுகாப்பு சோதனை சாவடியை தாக்கியதாகவும், அதன் பின்னர் அவரிடம் பல ஆயுதங்கள் இருந்தன என்றும், துணிச்சலான ரகசிய சேவை அதிகாரிகள் அவரை விரைவாக செயலிழக்க செய்தனர் என்றும், இந்த சம்பவத்தின் காணொலியே எனது வேண்டுகோளின் பேரில் ட்ரூத் சோஷியலில் புறதளங்களிலும் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கின்றார். அவர்தான் அந்த காணொலியை விநியோகித்திருப்பதாக கூறியிருக்கின்றார். நீங்கள் அதை ஏற்கனவே பார்த்திருக்கலாம். இது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான ஒரு தாக்குதல். ஆனால் நமது சட்ட அமலாக்க அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டனர். ஒரு அதிகாரி மீது குண்டு பாய்ந்தது. ஆனால் அவர் குண்டு துளைக்காத கவசத்தால் காப்பாற்றப்பட்டார். வெளிப்படையாக இது ஒரு சிறந்த குண்டு துளைக்காத கவசம். ஏனெனில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்திலிருந்து மிகவும் அருகில் குண்டு சுடப்பட்டிருந்தாலும் அவர் அதிலிருந்து தப்பி இருக்கின்றார்.
சற்று முன் பாதிக்கப்பட்டவருடன் பேசினேன். அவர் நலமாக இருக்கிறார். தாக்குதலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்ட அமுலாக்க அதிகாரிகள் தற்போது அவரது குடியிருப்பை சோதனையிட்டு வருகின்றனர். அவரது பிளாட் வந்து கலிபோர்னியாவில் இருக்கிறன்னு சொல்லியும் அதில் அந்த பிளட்டை சோதனையிடுகிறதாக கூறியிருக்கிறார். கலிபோர்னியாவில் வசிக்கும் மிகவும் நோய்வாய்ப்பட்ட மிகவும் மோசமான மனிதர் அவர் என்றும் என்ற சோசியல் மீடியாவில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கடந்த சில ஆண்டுகளாக நமது குடியரசு கட்சி மீதான தாக்குதலும் படுகொலை முயற்சியும் நடப்பது இது முதல் முறை அல்ல. பென்சில்வேனியாவில் பட்லரின் சம்பவம் நடந்து 2 வருடங்களுக்கும் குறைவாக ஆகின்றது. அங்கே என்ன நடந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மேலும் சில மாதங்களுக்கு பிறகு புளோரிடாவில் பாம் பீச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. அது மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டது. ஆனால் மீண்டும் நமது சட்ட அமுலாக்க அதிகாரிகள் பாராட்டத்தக்க வகையில் செயற்பட்டனர். இந்த நிகழ்வுகள் அனைத்தின் பின்னணியிலும் நான் மீண்டும் ஒரு முறை அனைத்து அமெரிக்கர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நமது கருத்து வேறுபாடுகளை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்வோம். அமைதியாக. இங்கே குடியரசுக் கட்சியினர், ஜனநாயக கட்சியினர், சுயேட்சைகள், பழமைவாதிகள், தாராளவாதிகள் மற்றும் முற்போக்குவாதிகள் உள்ளனர். இந்த சொற்களில் சில ஒன்றுக்கொன்று மாற்றக்கூடியவை, சில அப்படி இல்லை. ஆனால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரிடமும் இது ஒரு சாதனை எண்ணிக்கையிலான மக்கள், அன்பு மற்றும் ஒற்றுமை உணர்வு இருந்தது. அதை நான் என் கண்களால் கண்டேன். அது என் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று கூறி முடித்திருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் இது தொடர்பாக பல்வேறு, அதாவது சொல்லாமல் சொல்கிறார், குடியரசுக் கட்சியினர் தங்கள் ஜனநாயக கட்சியினர் குடியரசுக் கட்சியினர் மீது வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் என்று. ஒவ்வொரு தடவைகளும் ட்ரம்பின் அப்ரூவல் ரேட் இறங்கும் போது அவருக்கு சில சமயங்களில் தானாக நடக்கிறதோ அல்லது வேண்டுமென்று நடக்கிறதோ தெரியாது. பல ஊடகங்கள் இதனை வேண்டுமென்று செய்தது என்று கூட போட்டிருக்காங்க. இப்ப ஏமனை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் ட்ரம்பின் ஒரு கையிலேயே துப்பாக்கி தாரியை வச்சுக்கொண்டு தன்னை சுடுற மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டிருக்கிறார். அப்படியும் பல இருக்கின்றன. இருந்தாலும் வந்து இது அமெரிக்காவை ஒரு பரபரப்பாக இப்ப வச்சிருக்கின்றது. நீங்கள் குறிக்கொண்டிருக்கும் பொழுது நான் சிரித்தேன் என்றால், டொனால்ட் ட்ரம்ப் வளமையாக கேமராவுக்கு முன்னால் வந்தால் அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இது அந்த ஏற்கனவே எல்லாம் அந்த தயார் பண்ணி வந்தது போல் இருந்தது மாதிரி இருந்தது. ஆனால் நான் விளையாட்டாக பார்க்க ஒரு உண்மையான கேள்வி கேட்பேன். நீங்கள் கூறினீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ரேட்டிங், அதாவது பாப்புலாரிட்டி குறைந்து கொண்டு வருகின்றது என்று. கருத்து கணிப்பு சமீபத்தில் மிகவும் பாரிய சரிவை சந்தித்திருக்கின்ற என்று கூறுகின்ற பொழுது, அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது இப்படி சம்பவங்கள் நடைபெறும் என்று இந்த சந்தேக நபர் தனி நபர் என்று கூறியிருக்கார். நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மீது சரிவுகள் வரும் பொழுது, தாக்குதல்கள் நடக்கும் பொழுது எல்லோருமே தனி நபர்களாகத்தான் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் பப்ளிக் செக்டர்ல வேலை செய்யறபடியா ஓரளவுக்கு எனக்கு தெரியும், இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்கிறது. இப்ப இந்த போவர்கள் எல்லோரும் மீதும் எல்லா செக்ஸும் செய்வார்கள். இப்படி இவர் தனி நபராக வந்திருக்கிறார், செக்ஸ் எல்லாம் செய்திருக்கிறாருண்டா எப்படி இந்த இராப்போசன இந்த மண்டபத்துக்குள் அவர் வந்து இப்படி தாக்குதலை செய்யக்கூடிய இந்த உலகத்திலேயே பெரிய காவல்துறை புலனாய்வு தகவல்களும் இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவது போல் தெரிகின்றது. இதன் பின்னணியில் நீங்கள் ஏதாவது தொடர்பாக அறியக்கூடியதாக இருந்ததா? அதாவது ஹை செக்யூரிட்டி ஜோன், அதாவது மிகவும் பாதுகாப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கிருந்து வந்த செய்திகளும் அப்படித்தான் கூறுகின்றன. அதற்கு இவ்வாறு ஊடுருவினார். இதற்கு அதை பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகிறார்கள், தாங்கள் அவரை கெஸ்ட் என்று நினைத்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் அந்த முதலாவது சோதனை சாவடியை அவர் சாதாரணமாக கடந்து செல்லவில்லை. அதில் தான் துப்பாக்கி சூடே ஆரம்பமாகியது. நான் நினைக்கிறேன் அதற்கு முன்னுக்கு இருந்த சோதனை சாவடியை எவ்வாறு கடந்தார் என்று தெரியவில்லை. அந்த ரிசப்ஷன் அந்த ரூமுக்குள் என்டர் பண்றதுக்கு முன்னுக்கு இருக்கிற சோதனை சாவடியில் இருந்தவர்களை அவர் சுட்டுத்தான் வேகமாக உள்ளுக்கு ஓடி இருக்கின்றார். ஆனால் அதாவது இந்த கோளுக்கு முதலாவதுக்கு வந்து விட்டார். அதுக்கு முன்னதை என்னென்று கடந்தார் என்றது யாருக்கும் தெரியாது. சில ஹோட்டலின் கெஸ்டாக இருந்தாரோ. இன்னும் அந்த விசாரணைகள் இப்போதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவரை உயிரோடு கைது செய்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் கூறுகிறார்கள், இவர் கடந்த வருடம் 2024 ஆண்டு அந்த தேர்தலின் போது கமலா ஹாரிஸுக்கு $25 டொனேட் பண்ணியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இப்ப என்ன சொன்னால் இவர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் என்றதை தெளிவாக கூறுகிறார்கள்.
ஆனால் அதே சமயம் இப்ப நீங்கள் கேட்டது போலதான் இப்ப வெவ்வேறு ஊடகங்கள் இப்ப ட்ரம்பின் இது இந்த நடவடிக்கை வந்து இன்னொரு சமூக வலைத்தளம் போட்டிருக்கிறது, இது நாடகமா அல்லது உண்மையான சம்பவமா என்று கூட போட்டிருக்கிறது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளருடன் இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்த ஹில்டன் ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெளியான முதல் நிமிடங்களிலேயே அமெரிக்க சமூக ஊடகங்களில் சந்தேகங்கள், ஏராளமான கேள்விகளும் அமெரிக்க சமூக ஊடகங்களில் எழுந்துள்ளது என்றும், இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நாடகமாக இருக்குமோ என்றும், அப்படியானால் என்ன நோக்கத்துக்காக என்றும் பயனாளர்கள் யோசித்து வருகின்றனர். வரவிருக்கும் இடைக்கால தேர்தலுக்காகவோ அல்லது ஈரான் அல்லது பிற நாடுகள் தொடர்பான அரசியல் அறிக்கைகளுக்காகவோ இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்பதும் விவாதிக்கப்பட்டு கோட்பாடுகளில் ஒன்றாகும் என்று கூறியிருக்கிறார்கள். ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பின் அருகே ஒரு குண்டு கடந்து சென்றதாகவும், அதன் பின்னர் அவர் தனது தேர்தல் பிரச்சார உரைகளில் அதை தீவிரமாக பயன்படுத்தியதாகவும், இதே போன்றது ஆனால் மிகவும் தீவிரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக சந்தேகவாதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இப்போது இந்த சம்பவம் அத்தகைய ஒரு உத்தியின் மறுபதிப்பாக இருக்கலாம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் லெவிக் வந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடப்பதற்கான சாத்தியக்கூட்டை முன்கூட்டியே குறிப்பிட்டதாகவும், சம்பவம் நடந்த நேரத்தில் ட்ரம்ப் தனது மீள்திறனை வலியுறுத்தியும் சம்பவ இடத்திலேயே இருக்க தயாராக இருப்பதாகவும் செய்திகளை பதிவிட்டு வந்ததாகவும் இணையதளத்தில் தகவல்கள் பரவி இருக்கின்றன. இன்றிரவு நடந்த நிகழ்வுகள் குறித்து அமெரிக்காவில் இருக்கின்றவர்களுடைய கருத்துக்கள் என்னென்று சொன்னால், ட்ரம்ப் ஒரு முழுமையான போலி, அதாவது போலியான இந்த நபர்கள் முற்றிலும் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டவர்கள் போல் தெரிகிறது என்று கூறியிருக்கிறார்கள். சிலர் எழுந்து அமர்ந்திருந்தவர்கள் ஒருவர் கூட அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க எழுந்து நிற்கவோ நகரவோ இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். சில பேர் கூறியிருக்கிறார்கள், ஒரு போலியான நாடகத்தை அரங்கேற்றி ஏதோ ஒன்றை செய்ய ஒருவரை அனுப்பி பின்னர் அதனை ஈரானின் மீது பழி போடுவதற்கான நெத்தனியாகவும் திட்டம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்படி பலர் பலது மாறி கூறியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இப்ப இன்னொரு இராணுவ அதிகாரி கூறியிருக்கின்றார், அவர்கள்ட்ட திட்டத்துல வந்து ஈரான் மீது ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துகிற திட்டம் ஏற்கனவே இருக்கு அவர்களிடம் வந்து. அப்ப இப்படியான ஒன்றை சொல்லிவிட்டு தங்கள் அரசு தலைவரை கொல்ல முற்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு தாக்குதல் நடத்தலாம் என்றதும் ஒன்று. இரண்டாவது, ஜனநாயக கட்சியினரை முழுதாக ஒடுக்குவதற்கான திட்டமாகவும் இருக்கலாம். இரண்டு திட்டங்களில் ஒன்றாகத்தான் இருக்கலாம் என்பதைத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள். நிறைய சந்தேகங்கள் எழும்புகிறது என்று பலரும் கூறுகிறார்கள். ஏற்கனவே கூறியது போல் இந்த ரேட்டிங், அவருடைய ரேட்டிங் குறைவதால் ஏதோ ஒரு விதத்தில் அலர்ட்டிக்கு வருகின்ற தேர்தலில் பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகிறார் என்று கூறுகின்ற விடயங்களை நான் இதை கேட்டதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் சார்லி கர்க் அவருடைய மரணம் தொடர்பாக சமீபத்தில் டக்கர் கார்ல்சன் செவி ஒன்று கண்டிருந்த பொழுது இந்த மெகா அமைப்பில் இருந்தவர் ஒருவர் வெளிப்படையாக வந்து தன்னுடைய இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தும் பொழுது கூறியிருந்தார், சார்லி கர்க்கினுடைய கொலை தொடர்பாக விசாரிப்பதற்கு பெரிய ஒரு தன்னுடைய விருப்பத்தையே காட்டவில்லை என்ற, அதற்கு பின்னணியில் இஸ்ரேல் இவர்களுக்கு இடையில் தொடர்பாடல் இருக்கலாம் என்று கூறியது என்பதை அந்த செவியினூடாக நான் கேட்டிருந்தேன். விசாரணையின் போது கூட அவர் மீது பாய்ந்த குண்டு வந்து அந்த துப்பாக்கிதாரி என்று இவர்கள் சொன்னவர் துப்பாக்கியில் இருந்த குண்டு என்று சொல்லவில்லை, வேறு ஒரு குண்டு தான் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. சரி, இதையெல்லாம் முன்னர் மாதிரி இவர்கள் ஒளித்து மறைத்து வைத்திருக்க முடியாது, புட்டு என்று வெளியில் வந்துவிடும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆதாரங்களோடு வெளிவந்துவிடும். நாங்கள் அந்த ஆதாரங்களுக்காக காத்திருப்போம். இனி நாங்கள் இந்த போர் நிலைமைகளை பார்ப்போம். போர் நிலைமை என்று சொல்லும் பொழுது பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது பெரிய. இரண்டு தரப்பினரும் வந்து சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இஸ்லாமாபாத்துக்கு அப்பாஸ் அரக்சி அவர்கள் வந்திருந்தார், வெளிவிவகார அமைச்சர் வந்திருந்தார் ஈரானிலிருந்து. அவர் வந்து அங்கே தன்னுடைய காரியத்தை முடித்துவிட்டு போய்விட்டார். அங்கே வந்திருந்த பொழுது அவர் ப்ரொபோசலை கொடுத்ததாக ஏற்கனவே கூறினார்கள், ஆனால் அதை மறுத்திருந்தார்கள். ஆனால் மீண்டும் ஒரு ப்ரொபோசலை அவர்கள் கொடுத்திருக்கலாம் என்று பேசப்படுகின்றது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? இனி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய பிரதிநிதிகள் அங்கே போவதில்லை, அவர்கள் போவது என்று யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவர்களே என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? அப்பாஸ் அரக்சி வந்து அவர் இப்ப இஸ்லாமாபாத்தில் இறங்கிய போதே கூறிவிட்டார்கள், தாங்கள் ஈரானுடன் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த போவதில்லை என்று விட்டார். அதனுடனே அமெரிக்கா தனது தூதுக்குழுவினரை அனுப்புவதை நிறுத்திவிட்டது. அப்படி நிறுத்தியது தொடர்பாக காரணத்தை சொல்லும் போதுதான் ட்ரம்ப் தெரியும் தானே, ட்ரம்ப் அவர் அப்படித்தான் சொல்லுவார். அவர் அந்த காரணத்தை சொல்லும் போது ஈரான் ஒரு ப்ரப்போசலை தந்திருக்கிறது, அது நல்ல ப்ரப்போசல் நினைக்கிறேன், நாங்கள் அதை பார்க்கிறோம், அதற்கு பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிப்போம் என்று கூறியிருக்கிறார். அப்படி ஒரு
போன போக்கு அடிச்சு விட்டிருக்கிறது தவிர அது ஈரான் அப்படி கொடுத்ததாக ஈரான் கூறவில்லை. ஆனால் ஈரான் வந்து தட்ட மினிமம் என்ன மேக்சிமம் என்ன என்றது தொடர்பாக இஸ்லாமாபாத்துடன் கலந்துரையாடி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ரஷ்யாவுக்கும் ஓமானுக்கும் சென்றிருக்கிறார்கள். ஓமானை வந்து இந்த ஹார்மோஸ் நீரிணை தொடர்பான அந்த உடன்பாட்டுக்கு ஓமான் அவர்களுக்கு தேவை. ஓமானுக்கு செல்லும் போது வந்து பாகிஸ்தானில் அவர்களுடைய ஈரான் ஜெட்டை விட்டு பாகிஸ்தான் விமானத்தில் தான் ஓமானுக்கு சென்றிருக்கிறார். என்னென்று சொன்னால் கல்ஃப் கடற்பகுதியில் அமெரிக்கன் கடற்படை நிற்கின்றது. சில சமயங்களில் ஈரான் விமானத்தை சுட்டாலும் என்றதுக்காக பாகிஸ்தான் விமானத்தில் தான் போயிட்டு பேருந்து பாகிஸ்தான் விமானத்தில் திரும்பி வந்திருக்கிறார். இப்போது ரஷ்யாவுக்கு செல்கிறார். ரஷ்யாவில வந்து அவர்கள் என்னென்று சொன்னால் இந்த ரஷ்யாவுக்கு தான் அமெரிக்காவின் அடுத்த திட்டம் என்னென்று தொடர்பாக தெரியும். அந்த திட்டங்களை அவர்கள் தொலைபேசி வழியாகவோ அல்லது வெவ்வேறு சமூக வலைத்தளங்களாகவோ பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. நேரடியாக அதை பேசுவதற்காகத்தான் போயிருக்கிறார். ராணுவ நிலைமை குறித்து இப்ப ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு மூலோபாய உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இரு நாடுகளும் வெளிவிவகார கொள்கையாக இருக்கலாம், படைத்துறை ரீதியாக இருக்கலாம், பகிர்ந்து கொள்வது. சீனா அதிகளவான தகவல்களை வழங்கினாலும் அமெரிக்காவின் அடுத்த ராணுவ நகர்வு என்ன, அடுத்த அதுக்கு ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்ற முழுமையான தகவல்களையும் ரஷ்யா தான் வழங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இது வந்து அவர் சென்றது வந்து தங்கள அதாவது ஃபர்ஸ்ட் லிசனர்ஸ் என்று சொல்றது, அதாவது முதல் ஈரான் நிலைமை தொடர்பாக முதல் கட்டமாக ரஷ்யாவுக்கு தான் எல்லாம் தெரிவிக்கப்படுவது இரகசியமாக. ரஷ்யா தான் பிறகு அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யா தனது நிலைமையை சரி செய்து கொள்ளும். அதாவது பாதுகாப்பு ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையில் வீட்டோ யாரும் பயன்படுத்த வேண்டுமோ அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை ரஷ்யா அதற்கேற்ற மாதிரி தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளும். அதற்காகத்தான் அங்கு போயிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அப்ப இது அதில் வந்து இப்ப ஒரு தாக்குதல் ஆரம்பித்தால் அது ரஷ்யா என்ன வகையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக விவாதிக்கப்படும் என்றுதான் கூறப்படுகின்றது. அப்ப தற்போதைய நிலையில் வந்து ஈரான் வந்து தனது 10 அம்ச கோரிக்கையை தான் மீண்டும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த 10 அம்ச கோரிக்கையை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதைத்தான் ட்ரம்ப் முதலாவது ட்விட்டர்லயே போட்டிருந்தார், சோசியல்லேயே போட்டிருந்தார். ஈரான் 10 அம்ச கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பேசுவோம் என்று. அப்ப அதை இப்போது நீங்கள் தூக்கி வெளியில் போட முடியாது என்றுதான் ஈரான் கூறுகிறது. அதே போல் ஈரானும் அமெரிக்காவுடைய 15 அம்ச கோரிக்கையை நிராகரித்ததால் தாங்கள் அதிலிருந்து நகர முடியாமல் இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு விடயம், நீங்கள் நேற்று கூறும் பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடக்காது என்று சொன்னவுடன் ஒரு ஊடகர் டொனால்ட் ட்ரம்பை கேட்டவுடன் போர் நடக்குமா என்று கேட்ட பொழுது இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை தான் என்று சொன்ன விடயத்தை நீங்க கேட்கும் பொழுது தெஹ்ரான் சொல்லி இருக்கிறது இந்த முற்றுகையின் கீழ் தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே கூறிவிட்டீர்கள் அமெரிக்காவுக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி. எவ்வளவு காலத்துக்கு ஈரானால் இழுத்து பிடிக்க முடியும்? இந்த முற்றுகையின் ஊடாக அவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் அங்கே பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றது. அப்படி என்றால் ஈரானுக்கு இனியில்லை என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போன்றது. அவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா அல்லது ஒரு கட்டத்தில் அவர்கள் விட்டுக் கொடுத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும்? ஈரான் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இருந்ததை விட இப்போதைய நிலையில் ஈரான் மிகவும் நன்றாக இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இது அதாவது இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, அது போரினால் ஏற்பட்ட அழிவு. ஆனால் இப்போது ஈரான் வந்து நிதி நிலைமையில் ரீதியாக மிகவும் முன்தங்கிய நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எண்ணெயை கூட பெருமளவு விலையில் விற்கிறார்கள். இப்போது அவர்களிடம் நேரடியாகவே பல நாடுகள் எண்ணெய்களை அமெரிக்காவின் தடைகளை மீறி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் தான் காணப்படுகின்றன. அமெரிக்காவின் தடையை பொறுத்தவரையில் கூடுதலாக அவர்கள் தங்கள் நட்பு நாடுகள் மீதுதான் இந்த தடையை விதித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தை பிரஷரை போட்டு இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறப்பதற்கும் அல்லது அமெரிக்காவின் போரில் ஈடுபட வைப்பதற்குமான ஒரு தடையாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 57 நாட்கள் 58 நாட்களாக இப்போது இன்டர்நெட் வசதிகளே இல்லை. இருந்த போதும் இப்போது ஈரான் வந்து சவுதி அரேபியாவுக்கு ஈரான் விமானம் நேற்று சென்றிருக்கின்றது. உள்ளூர் விமான சேவைகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப ஓமானுடனான நல்ல உறவுகளை பேணுகிறார்கள். இப்ப சவுதி அரேபியாவுக்கு மீது தாக்குதல்களை நடத்தினாலும் இப்போது விமானம் அங்கு சென்றிருக்கின்றது. அந்த நாடுகளும் இப்போது ஒன்றை யோசிக்கிறார்கள். UAE தவிர
ஏனைய நாடுகள் ஒன்றை யோசிக்கிறார்கள். ஈரானுடனான ஒரு நல்ல உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். என்று சொன்னால் சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் படையினர் கூட இருக்கிறார்கள். அப்ப ஈரானுக்கு 15 நாடுகள் அண்டைய நாடுகள் இருக்கின்றன. தரைவழி போக்குவரத்து இருக்கின்றன. ஈரான் விவசாய உற்பத்தி உள்ளூரில் இருக்கின்றன. ஆனால் நிலைமை கடுமையாக இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் இப்ப வெளியாக பிரஷர் இல்லை. இப்ப அமெரிக்காவுக்கு அப்படி இல்லை. அமெரிக்காவும் ஒரு போரை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கிறது. தன் ஸ்டேட்டஸ் தாங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு என்றதை, அதாவது ஒரு பைலட் கூட உள்ளுக்கு விழுந்தாலும் அவரை மீட்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது. ஈரானுக்கு அப்படி இல்லை. ஈரான் தப்பி பிழைத்தால் காணும். இவர்களுக்கு அப்படி இல்லை. போரும் செய்ய வேண்டும், தங்களுடைய உலகத்தில் இருக்கிற தங்களோட ஸ்டேட்டஸையும் கவர் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்க மிகப்பெரிய ஒரு அரசியல் அழுத்தத்தோட போர் செய்கிறார்கள் அமெரிக்காவும். ஈரானுக்கு அந்த பிரச்சனை இல்லை. தப்பி பிழைத்தால் மட்டும் காணும் இந்த போரில் என்ற ஒரு துணியில் தான் அவர்கள் தாங்கள் போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது அழுத்தம் கூடுதலாக இருப்பது அமெரிக்கா தரப்புக்கும் உலக நாடுகளுக்குமே தவிர அதை ஒப்பிடும் போது ஈரான் அழுத்தம் குறைவாகத்தான். இப்ப அபாஸ் அரக்ஷி அவர்கள் அவருடைய இந்த பயணத்தின் பொழுது ஓமான் சுல்தான் அவர்களை சந்தித்து பேசிய விடயங்களும் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது கட்டார் மீண்டும் அவர்களோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு இணக்கம் தெரிவித்தது போல் தெரிகின்றது. அப்படி என்றால் அங்கேயும் ஒரு மாற்றம் பெறுவதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? கட்டார் கூட ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் கட்டார் பாகிஸ்தானுக்கு கூட ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளை குழம்ப விட வேண்டாம், இந்த பேச்சுவார்த்தைகளை ஏதோ ஒரு வகையில் ஒரு நிரந்தர அமைதியாக மாற்றும்படி கேட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால் இனி அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் கட்டார் முழு எனர்ஜி ஸ்ட்ரக்சரும் அழியும். இந்த நாடுகளுக்கு இப்போது தெரிகிறது, ஓகே ஈரான் தாக்கி அழிக்கலாம், ஈரானை அழிக்கலாம், ஆனால் தங்கட அழிவை இவர்கள் அமெரிக்காவால் தடுக்க முடியாது. இவ்வளவு காலம் அவர்கள் நம்பியிருந்தது என்று சொன்னால் ஈரான் தாக்குதலுடன் தங்களை தாக்காது. அமெரிக்காவில் இத்தனை நவீன ஏவுகணைகள் எல்லாம் இருக்கிற எல்லாவற்றையும் சுட்டு பிடித்து இப்போது அந்த மாயை கலைந்து போய்விட்டது. இப்படியும் தாங்கள் தாக்கப்படுவோம் என்று சொல்லும் போது இப்போது அவர்கள் தங்கள் இழப்புகளை குறைப்பதற்கு ஒரு நடவடிக்கையைத்தான் மேற்கொள்கிறார்கள். இப்ப ஈராக்கும் அவ்வாறுதான். இப்ப ஈராக்கின் கப்பல்கள் ஈரானுக்கு ஹோர்முஸ் நீரிணைக்கெல்லாம் போகின்றன. அவர்கள் விடுகிறார்கள் போகிற கப்பல்களை. ஈராக்கை என்றால் ஈரானுடன் நல்ல உறவுகளை வைத்திருக்கிறது. இப்ப ஓமான், சவுதி, இப்ப இந்த நாடுகள் எல்லாம் இப்ப மெல்ல மெல்ல ஈரானுடனான ஒரு உறவுகளை மேற்கொள்ள முற்பட்டு கொண்டு வருகின்றன. அது ஈரானுக்கு ஒரு நல்லொரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது அந்த பிராந்தியம். அடுத்தது அந்த நாடுகளுக்கும் இப்போது தெரிகிறது அயலவர்களுடன் பகைத்துக் கொண்டு எங்கேயோ 10,000 மைலுக்கு எங்கால இருக்கிற அமெரிக்காவை நம்பினால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவு, அதாவது ஒரு பாடத்தை கற்றிருக்கிறார்கள் இந்த போரில். ஈரானியர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு இது தொடர்பாக எச்சரித்துக் கொண்டுதான் இருந்தவர்கள். அவர்கள் இருந்தவுடன் ஒரு இரவில் இந்த தாக்குதலை நடத்தவில்லை. அவர்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டு வந்தவர்கள். ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு பாடம் கற்றிருப்பார்கள் என்று பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நீங்களும் அதைத்தான் கூறுகிறீர்கள். இனி இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த முடக்கம் வந்த பின்னர் கப்பல் கடத்துவது, பெரிய கப்பல்களை கடத்துவது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். சோமாலிய கடத்தல்காரர்கள் ஒரு கப்பலை கடத்தியது. அந்த கப்பலில் என்ன இருந்தது என்று தெரியாது, யாருக்கு சொந்தமான கப்பல் என்று தெரியாது. ஆனால் இப்பொழுது மேலதிக தகவல் வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது அல்லது எங்கே செல்ல இந்த கப்பல் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் கடத்தி சென்றார்கள்? இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலை சோமாலியா கொள்ளையர்கள் என்று கூறுகிறார்கள். 2 அதிவேக விரைவு படகில் வந்தவர்கள். அந்த கப்பல் கிட்டத்தட்ட 20,000 பரல்கள் எண்ணெய் உட்பட பெருமளவான வெவ்வேறு பொருட்கள் இருந்ததாகவும் அந்த கப்பலை சோமாலியாவுக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் கடத்தி கொண்டு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சோமாலியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல்கள் அதிகம். உங்களுக்கு தெரியும், சோமாலி லேண்டை இஸ்ரேல் அங்கீகரித்தது சோமாலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே இருந்தது. அப்ப சோமாலியா இப்போது அங்கு கப்பல்களை கடத்த முற்பட்டது இது மேலதிக அழுத்தத்தை இந்த கப்பல் துறைக்கு ஏற்படுத்தும். இப்ப பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப ஆசியா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக இங்கிருந்து வருகின்ற டைம்ஸ் நாளேடு தெரிவித்திருக்கின்றது. அதாவது பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது, எரிபொருட்கள் ஒரு கட்டுப்பாட்டு முறையில் வழங்கப்படுகின்றன, விவசாயிகள் நிலங்களை கைவிட்டு விட்டனர்,
மற்றது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா உட்பட பல நாடுகள் அரசாங்க திணைக்களங்கள் என்ற வேலைகளை நிறுத்தி இருக்கின்றன. இலங்கையில் கூட 4 நாட்கள் தான் பணியாக, ஒரு நாளை அவர்கள் விடுமுறையாகவே அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்போது இந்த சோமாலியாவும் இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது வந்து ஒட்டுமொத்தமாக மெல்ல மெல்ல இந்த கடல் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைகிற நிலைக்கு தான் வருகின்றது. ஆனால் வான் போக்குவரத்தும் அதை ஈடு செய்ய முடியாது என்றால் ஜெட் ஃபியூவல் வந்து இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. கடல் போக்குவரத்து சம்பிதம் அடைகின்ற நிலைமை வருகின்ற நீங்கள் கூறும் பொழுது அடிக்கடி நீங்கள் கூறுவீர்கள் அந்த ஹார்முஸ் நீரிணைக்கு கப்பல்கள் போவதற்கு இப்பொழுது தயங்குகிறார்கள், போகவும் விருப்பம் இல்லை என்றால் காப்புறுதி நிறுவனங்கள் அதற்கான அனுமதியை கொடுப்பது அல்லது நிறைய தொகையை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். காப்புறுதி நிறுவனங்கள் இப்பொழுது புதிய ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருப்பது போல் தெரிகிறது. அது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? பிரித்தானியாவின் மாஷ் என்ற காப்புறுதி இன்சூரன்ஸ் கம்பெனி காப்புறுதி நிறுவனத்தின் சிஇஓ வந்து டயாலன் மொன்டைமர் அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இப்ப காப்புறுதி நிறுவனங்கள் இந்த ஹார்முஸ் நீரிணை நாடா ஊடாக போகின்ற கப்பல்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது, உங்கள் கப்பல் ஈரான் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டதா, ஈரான் உங்களுக்கு அனுமதி வழங்கியதா என்ற ஒரு அந்த அவர்களுடைய நிரப்புற ஃபோமில வந்து அது ஒரு கேள்வியாக ஆட் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் சேர்த்திருக்கிறார்கள். அப்படி அதில் இல்லை என்று யாரும் பதில் அளித்தால் அவர்களுக்கு காப்புறுதி வழங்கப்பட மாட்டார் என்று சொல்லியும், ஈரானுடன் தொடர்பு கொண்டு ஈரானுடனான அனுமதியை பெற்றிருந்தவர்கள் என்று அவர்கள் அதில் குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மட்டுமே இந்த காப்புறுதி வழங்கப்படும் என்றும் இப்போது கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த இந்த எண்ணெய் விலை வந்து இப்ப இஸ்ரேல், நெதர்லாந்து, ஹாங்காங் போன்ற நாடுகளில் மிக அதிகமாக, இப்ப பிரித்தானியாவில் அவர்கள் போடுகிறார்கள் ஒரு லிட்டர் வந்து கிட்டத்தட்ட $2.7 என்று. ஆனால் ஹாங்காங்ல $4.14, நெதர்லாந்துல $2.8, இஸ்ரேல்ல $2.7 என்று சொல்லி பல நாடுகளிலும் இவ்வளவு விலை என்று. இப்ப கலன் என்று பார்த்தால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவிலும் ஒரு கலன் எரிபொருள் வந்து ஒரே விலையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தனிநபர் வருமானங்கள் என்று பார்த்தால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவோ வித்தியாசம். அப்ப அந்த மக்களால் அதை சமாளிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றன. ஆனால் இப்ப ஏதாவது ஒரு வகையில் இந்த இன்சூரன்ஸ், அதாவது அமெரிக்காவின் தடைகள் இருந்த போதும் ஒரு பிரித்தானியாவின் இன்சூரன்ஸ் நிறுவனம் கூட ஈரானிடம் உங்களுக்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறது வந்து உலகத்துல மெல்ல மெல்ல அவர்கள் இந்த நிலைமையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வதாகத்தான் பார்க்கலாம். இதே நேரத்தில் நேற்றைய தினம் நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர் நிலைமைகளில் 3 வார போர் நிறுத்தம் அறிவித்திருந்தாலும் இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தியிருந்தது. நேற்று நான் உங்களிடம் கேள்வி கேட்டிருந்தேன், பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் அதி தீவிர தாக்குதலை நடத்துமாறு கட்டளை இட்டார் என்ற செய்தியை கேட்டபொழுது நீங்கள் அதற்கான பதிலை கூறியிருந்தீர்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நேற்றைய இரவு பாரிய தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மக்கள் திரும்பி 1.3 மில்லியன் மக்கள் அங்கிருந்து இடம்பெற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த மக்கள் திரும்பி கொண்டு வந்திருக்கின்ற இடத்தில் இவ்வாறான தாக்குதல் நடந்தது. என்ன நிலைமை இது? என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறது? இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையும் வந்து இந்த தற்போதைய ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை இந்த முடக்கத்துக்கான ஒரு காரணம். அமெரிக்கா ஒரு வாய் வழியாக இது ஒரு போர் நிறுத்தம் என்று தெரிவித்த போதும் வந்து இஸ்ரேல் வந்து அதனை மதிப்பதாக இல்லை. தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இஸ்ரேலினால் கைப்பற்றப்பட்ட 10 கிலோமீட்டர் நீளமான அந்த பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருந்தார்கள். அதை சுற்றி வர இருந்து கிட்டத்தட்ட 1.2-1.3 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போதும் தங்களுடைய இடங்களுக்கு திரும்ப முடியாத நிலையில் இருக்கின்றனர். பஃபசோன் என்று சொல்லிவிட்டு அங்கு குடியேற்றவாசிகளை குடியேற்றுவது, அதை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பட்டு இன்னொரு பஃபசோனை கைப்பற்றுவது என்று சொல்லி, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என்பதுதான் ஈரான் திட்டமாக இருக்கின்றது. எனவேதான் ஈரான் வந்து இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்ற விருப்பம் இல்லை என்றே கூறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவுக்கு இது உண்மையில் பேச்சுவதற்கு விருப்பமாக இருக்கும் என்று சொன்னால்,
இந்த இஸ்ரேலின் போர் நிறுத்தம் முற்றாக போர் நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்கள். அடுத்தது இந்த அமெரிக்கா வேண்டுமென்றே போடப்பட்ட இந்த கடல் முற்றுகை நீக்கப்பட வேண்டும். அதுதான் அவர்களது முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்னதாக ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதாக இருந்தால் லெபனான் மீது நடத்துகிற தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று திட்டவட்டமாக உறுதியாக இருந்தார்கள். அப்பொழுது நிறுத்தினார்கள். இப்பொழுது தாக்குதல் நடத்துவதை ஈரான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதா அல்லது ஈரான் தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி அதுவும் ஒரு காரணமா இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்லாமல் இருப்பதற்கு? ஈரான் இந்த பேச்சுவார்த்தை முடக்கத்துக்கு இதுவும் ஒரு காரணம். ஈரான் இஸ்ரேல், அதாவது லெபனானை தனியாக விட்டு தாங்கள் பேச்சு அமைதி தீர்வு ஒன்றை எட்டுவதற்கு ஈரான் விரும்பவில்லை. லெபனானும் அதாவது ஆரம்பத்திலே கூறியிருந்தார்கள், லெபனானும் அதற்குள் உள்ளடங்கும் என்று சொல்லித்தான் கூறியிருந்தார்கள். ஆனால் நெத்தனியாக உடனடியாகவே அந்த போர் நிறுத்தத்தை குழப்புவதற்காக பெய்ரூட் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள், பொதுமக்களுக்கு பெருமளவான இழப்புகளை ஏற்படுத்தி. அப்போது ஈரான் தாக்குதலை நடத்த ஆயத்தமாக இருந்தது, ஏவுகணை தாக்குதலை. அதை பாகிஸ்தான் தான் தடுத்து நிறுத்தி இருந்தது முதலாவதாக. அதற்கு பிறகு ட்ரம்ப் மீது போடப்பட்ட அழுத்தம் காரணமாக, ட்ரம்ப் நெத்தனியாவுக்கு மீது போட்ட அழுத்தம் காரணமாக அதற்கு பிறகு அவர்கள் அவ்வாறான பெரிய தாக்குதல்களை நடத்தவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறது. இஸ்ரேலுக்கும் என்னென்று சொன்னால் அந்த தங்கள் அரசியல் இருப்புக்காக ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் அந்த தற்போதைய அந்த பேச்சுக்களில் இருந்து ஈரான் முற்றாக விலகியதுக்குரிய காரணம் ஒன்று இந்த கடல் முற்றுகை, இரண்டாவது இந்த லெபனான் மீதான இந்த தாக்குதல். நன்றி அரசுகளே, இன்றும் கூட நிறைய தகவல்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக என்ன விதமான நகர்வுகள் நடைபெறுகின்ற என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது அந்த திசை திருப்பி விட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையிலிருந்து மக்கள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பின்னடைவை பெருசாக பேசக்கூடாது என்பதற்காக வெள்ள மாளிகை கரஸ்பாண்டன்ஸ் டினர் அது ஒரு திசை திருப்பப்பட்டதோ ஒன்று கூட சிந்திக்கதோ ஒன்று என்று கூறலாம் என்று கூறிக்கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி எழுந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.